கொடைக்கானல் கவுஞ்சி கிராமத்தில் குழந்தை பிறந்த சில நாட்களேயான பெண்மணிக்கு வயிற்று வலி ஏற்பட்டதை அடுத்து ஆன்டிபயாட்டிக் ஊசி செலுத்திய போலி மருத்துவரால் தாய் பரிதாபமாக உயிரிழந்த சோக சம்பவம் அரங்கேறியுள்ளது. மருந்தாளுநர் மருத்துவராக மாறியதால் ஒரு உயிர் பறிபோன சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றான கவுஞ்சி மலை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சர்வேந்தன் பிரியதர்ஷினி தம்பதி. விவசாயம் செய்து வந்த இவர்களுக்கு ஒரு குழந்தை உள்ளது. இந்நிலையில் மீண்டும் கர்ப்பமடைந்த பிரியதர்ஷினியை கடந்த 25 நாட்களுக்கு முன்பு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு நடந்த பிரசவத்தின் போது மருத்துவர்கள் பிரியதர்ஷினிக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்து செலுத்த முயன்றுள்ளனர். அப்போது பிரியதர்ஷினிக்கு அலர்ஜி ஏற்பட்டதால் மாற்று மருந்து கொடுத்து அலர்ஜி குறைந்த பின்னர் பிரசவம் பார்த்துள்ளனர். இதில் பிரியதர்ஷினிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தாயும் சேயும் நலமாக இருந்த நிலையில் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் மலை கிராமமான கவுஞ்சியில் உள்ள தனது வீட்டுக்கு சென்ற பிரியதர்ஷினிக்கு வயிற்று வலி ஏற்பட்டு அவதியடைந்துள்ளார். மலை கிராம மக்களுக்கு உரிய மருத்துவ வசதி இல்லாததால் அப்பகுதியில் கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி வந்த பிரின்ஸ் என்பவர் மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். மருந்தாளுநருக்கான டிஃபார்ம் படித்துள்ளதால் இவர் மருந்துகளை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார். இதனால் கிராம மக்களுக்கு ஏற்படும் சிறு சிறு உடல்நல பிரச்சனைகளுக்கு நேரில் சென்று மருந்து கொடுத்து மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். இதனையடுத்து பிரியதர்ஷினிக்கு ஏற்பட்ட வயிற்று வலிக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக பிரின்ஸை அழைத்து சென்றுள்ளனர். அவர் பிரியதர்ஷினிக்கு அலர்ஜி இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் ஆன்டிபயாட்டிக் மருந்தை ஊசி மூலம் செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஊசி செலுத்திய சில நிமிடங்களில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிரியதர்ஷினி மயங்கி விழுந்துள்ளார். இதனால் பதறிப்போன உறவினர்கள் ஊசி செலுத்திய மருந்து பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு பிரியதர்ஷினியை மன்னவனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அவசரமாக அழைத்து சென்றுள்ளனர். அங்கு பரிசோதனை செய்தபோது சுயநினைவு இழந்த நிலையில் இருந்த பிரியதர்ஷினிக்கு பல்ஸ் வெகுவாக குறைந்திருப்பது தெரிய வந்தது. உடனே அங்கிருந்த மருத்துவர்கள் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் அரசு மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே பிரியதர்ஷினி உயிரிழந்து விட்டார். இதனைத் தொடர்ந்து இறந்த பெண்மணியின் உடல் உடற்கூறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த தகவல் தெரிய வந்ததை அடுத்து மருத்துவத்துறை அதிகாரிகள் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் போலி மருத்துவராக செயல்பட்ட பிரின்ஸ் குழந்தை பிறந்த பெண்மணிக்கு உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய ஆன்டிபயாட்டிக் மருந்தை செலுத்தியதன் காரணமாகவே பிரியதர்ஷினி உயிரிழந்ததாக மருத்துவ குழுவினர் உறுதி செய்தனர். மேலும் மலை கிராமங்களில் இதுபோன்று மருத்துவராக இல்லாத நபர்களிடம் சிகிச்சை பெற வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து இறந்த பெண்மணியின் உறவினர்கள் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலி மருத்துவராக செயல்பட்ட பிரின்ஸ் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவல் அறிந்த பிரின்ஸ் தற்போது தலைமறைவாகிவிட்டார். அவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.